அந்த 1 கொரிந்தியர் 15 ஒரு நிமிஷம் எடுங்க. 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். ஓகே, ஒரே நிமிஷம். அவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொன்னேன், ஓகேவா? அதை நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். நான் திரும்பவும் சொல்றேன் என் சுவிசேஷத்தை. ஏன்னா இந்த சுவிசேஷத்தை நீங்க கரெக்டாக பிடிக்கலன்னா இந்த சுவிசேஷம் உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். இந்த சுவிசேஷம் என்ன ஆயிரும்? உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன்? நான் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தை உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். தொடர்ந்து வாசிங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்களுக்கு விசுவாசம் இருக்காதுன்னு சொன்னாரா? விசுவாசம் இருக்கும், ஆனால் அந்த விசுவாசம் விருதாவாக இருக்கும். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாக இருப்பீங்க. விசுவாசம்தான், விசுவாசம்தான். ஆனால் அந்த விசுவாசம் உங்களுக்கு என்ன தராது? பலன் தராது. அது உங்களை ஜீவ பாதையில் நடத்தாது. அது உங்களை இந்த பூமியை விட்டு பிரிக்காது. அந்த விசுவாசத்தில் பலன் இருக்காது. அது செத்த விசுவாசமாக இருக்கும். அந்த விசுவாசம் விருதாவாக இருக்குமே. அது எது என்ன சொல்றாரு? நான் சொன்ன சுவிசேஷத்தை நான் சொன்ன பிரகாரம் கை கொண்டாதான் அந்த விசுவாசம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஓகேவா? இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார், என் பாவத்தை கழுவிட்டார், நான் ஏற்றுக்கொண்டேன், அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். இதோட முடிச்சா அந்த விசுவாசம் எனக்கு என்ன தராது? பலன் தராது. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து தரிசனமானார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் சீஷர்களோட கூட நடந்தாரா? நடந்தார். அவங்க கூட சாப்பிட்டார், அவங்க கூட வந்து பேசிட்டே ஒரு ஊர் வரைக்கும் போனார். ஓகே, அவங்க கூட மீன் பிடிக்க போனார். அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆவியாவோ ஏதோ வித்தியாசமாலாம் இல்லை. ஒரு உயிர்த்தெழுந்தவரா நம்ம போல எலும்பும் சதையும் உடையவரா இருந்தார். ஏன்னா தொட்டு பார்க்க சொன்னார். பாரு, எனக்கு கால் இருக்குன்னு சொன்னார். உயிர்த்தெழுந்தவரா இந்த பூமியில் என்ன பண்ணார்? நடந்தார். உயிர்த்தெழுந்த ஒரு நபர் இந்த பூமியில் நடக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? மரணம் இனிமேல் அவரை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த பூமியில் நடந்துட்டு இருக்கிறார். ஆமென். மரணம் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பூமியின் எந்த அரசாங்கமும் அவரை எதுவுமே செய்ய முடியாது. அவர் சகலத்தையும் ஜெயிச்சு இந்த பூமியில் நடந்துட்டு இருக்கிறாரு. பிசாசு அவரை என்ன பண்ண முடியாது? தொடவே முடியாது. ஏன்னா பிசாசுடைய ஃபைனல் வெப்பனே என்னதான்? மரணம். அவர் அதை உடைச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. பிசாசு அந்த சைடே வரமாட்டான். கரெக்டா? அப்படிப்பட்டவராக இந்த பூமியில் நடக்கிறாரு. அவரோடு நடக்கிறது தான் இந்த ஜீவபாதை. நான் சொல்றது புரியுதா? அந்த உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை விசுவாசித்து நான் அவரோடு நடக்கணும். அதுதான் இந்த ஜீவ பாதை. நான் இதில் என் பாவத்தை மன்னிச்சார், நான் ஏற்றுக்கொடன் பாதியாக நான் நிறுத்திட்டேன்னா இந்த விசுவாசம் விருதா. இந்த விசுவாசம் விருதா. ரோமர் 7வது அதிகாரம் 4வது வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்கள் ஆகி. இதுக்கு முன்னாடி அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னா, அந்த 7வது அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும் ஒரு 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 ஸ்திரீ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க உயிரோட, அவங்க புருஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க அந்த புருஷனை விட்டு என்ன பண்ண முடியாது? வெளியில் வர முடியாது. இது பிரமாணம். அப்படி வெளியில் வந்தால் அவங்க விபச்சாரி எனப்படுவாங்க. ஓகே, அந்த 3 வசனத்தில் அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க விபச்சாரி எனப்படுவாங்க. ஆனால் அந்த புருஷன் மறிச்சிட்டாருன்னா இவங்க போய் வேற ஒருத்தரை திருமணம் பண்ணாலும் அது என்ன கிடையாது? விபச்சாரம் கிடையாது. அப்போ இது பிரமாணம்.
அதே போல் நான் இது வரைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தேன், இதை செய்யக்கூடாதுன்றதை கீழ்ப்பட்டிருந்தேன். ஆனால் நியாயப்பிரமாணம் கிறிஸ்து மரிக்கும் போது நியாயப்பிரமாணம் என்ன ஆயிடுச்சு? மரிச்சிருச்சு. இப்போ நான் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்கள் ஆகி, I am married to another. Amen. I am married to another. அந்த another யாரு? is the resurrected Christ. இவர் தான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். இவர் தான் என்னை நீதியில் நடத்த முடியும். இவர் தான் என்னை விடுதலைக்குள்ள நடத்த முடியும். Amen. அந்த சுவிசேஷம் தான் என்னை ரட்சிக்கும். நான் சொல்றது புரியுதா? அந்த சுவிசேஷம் தான் என்னை இந்த ஜீவபாதம்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எனக்கு காண்பிக்கிற நித்திய ஜீவ பாதை. இந்த பாதையில் நான் இருக்கிறேன்னு சொன்னாதான் நான் சுவிசேஷத்துக்குள்ள இருக்கிறேன். என்னுடைய அஸ்திபாரம் கரெக்டாக இருக்குது. வேற எந்த காரணத்துக்காக நான் இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருந்தாலும் மற்ற எல்லாரை காட்டிலும் நான் பரிதவிக்கப்பட்டவனாய் இருப்பேன். ஆமென். ஸோ ஒருவேளை நம்ம வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம இயேசுவை தேடி வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக இயேசு எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குறவரா, ஒரு நம்பிக்கை கொடுக்குறவரா, ஒரு விடுதலை கொடுக்குறவரா வந்திருக்கலாம். ஆனால் வந்த அப்புறமா எனக்கு தெரியணும், இவர் எனக்கு வழி, இவர் எனக்கு சத்தியம், இவர் எனக்கு ஜீவன், இவர் என்னை இந்த நித்திய ஜீவ பாதையில் நடத்தி எனக்கு பிதாவினிடத்தில் என்னை கொண்டு போய் விடுறாரு. இந்த பாதையில் நான் நடந்துட்டு இருக்கிறேன். எந்த பாதையில் வேணாலும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஹாய் சொன்னால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா அவன் நம்மளை ஏமாற்றிட்டான்னு அர்த்தம். ஓகேவா? நான் ஜீவ பாதையில் நடக்கணும். இது இடுக்கமான வாசல். அது எவ்வளோ இடுக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போவேன். ஏன்னா இதை விட்டா இந்த பூமியின் பொல்லாங்குக்கு தப்பி தேவனிடத்தில் போகிறதுக்கு வேற ஒரு வழி இல்லை. வேற எந்த வழியாக இருந்தாலும் அது சுற்றி என்னை பாதாளத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும். மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழிகள் பல, அவைகளின் முடிவோ மரண வழிகள். வேற எதுனாலும் என்னை திருப்பி கொண்டு வந்து விட்டுரும். ஆமென். அப்போ இந்த விஷயத்தில் எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற இந்த விசுவாசத்தில் நான் தெளிவாக இருக்கணும். ஆமென்.